கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊராட்சிகளை பேரூராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 95 ஊராட்சிகளில் 10 ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துவதாகவும் ஒரு 6 ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைப்பதாகவும் 3 ஊராட்சிகளை பத்மநாபபுரம் நகராட்சியோடு இணைப்பதாகவும் மீதமுள்ள 25 ஊராட்சிகளை அருகில் உள்ள பேரூராட்சிகளை இணைப்பதாகவும் தமிழக அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. நாங்கள் என்ன கேட்கிறோம், இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய 42 விதமான சலுகைகள் திட்டங்கள் மறுக்கப்படும். எனவே இந்த ஊராட்சிகளாக இயங்க வேண்டும். குறிப்பாக குமரி மாவட்டம் 5 திணைகளையும் கொண்ட மாவட்டம், விவசாய பெருங்குடிகள் அதிகமாக உள்ள மாவட்டம், தொழில்துறை சாராத மாவட்டம். இந்த மாவட்டத்தில் எந்த ஊராட்சியுமே பேரூராட்சியாக மாற்றுவதற்கோ நகராட்சியாக மாற்றுவதற்கோ மாநகராட்சியாக மாற்றுவதற்கோ தகுதி உள்ளதாக இல்லை. குறிப்பாக நாகர்கோவில் மாநகராட்சி எடுத்துக்கொண்டோமானால் கூட நாகர்கோவில் மாநகராட்சியுடைய பெரும்பகுதி விளைநிலங்களாகவே உள்ளன. எங்களுடைய கோரிக்கை அனைத்து ஊராட்சிகளும் ஊராட்சிகளாக இயங்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக உங்களுடைய மக்கள் தொகை அதிகமாக உள்ள ஊராட்சிகளை 2ஆக வருவாய் ஆள்வரைக்கு உட்பட்டு பிரிக்க வேண்டும். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள்? அதிகாரிகள் யாரினும் அங்கு விரைந்திருக்கிறார்களா பேச்சுவார்த்தைக்கு? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 90க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கின்றது. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற 11 ஊராட்சிகளை பேரூராட்சிகளோடு இணைக்கவும், அதே போன்று 34 ஊராட்சிகளை பத்மநாபபுரம், குளச்சல் உள்ளிட்ட நகராட்சிகள், அதே போன்று நாகர்கோவில் மாநகராட்சியுடன் இணைக்கவும் உள்ளாட்சித்துறையால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதாவது பல்வேறு அரசியல் கட்சிகள், ஊராட்சி தலைவர்கள், தேசிய ஊரக வேலை திட்ட தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதோடு ஊராட்சி அலுவலகங்கள் முன்பும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் ஏற்கனவே போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த சூழலில் உடனடியாக அந்த நடவடிக்கை மேற்கொள்வதை தற்காலிகமாக கைவிடுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்த நிலையில் அந்த பிரச்சனை அப்படி ஓய்ந்திருந்தது. இந்த நிலையில் மீண்டும் இந்த ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளோடு இணைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் தெரிய வந்ததை தொடர்ந்து இன்று கன்னியாகுமரி மாவட்ட ஊராட்சி தலைவர்களுடைய பல்வேறு ஊராட்சிகளுடைய தலைவர்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைக்காக தற்போது தேசிய ஊரக வேலை திட்ட தொழிலாளர்களும் ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த பகுதியில் போக்குவரத்து சிரமம் ஏற்பட்டதோடு அந்த பகுதியை பரபரப்பாக காணப்படுகின்றது. குறிப்பாக என்ன என்று சொன்னால், ஊராட்சி தலைவர்களுடைய ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளோடு இணைத்தால் தேசிய ஊரக வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு வேலை பறிபோகும் என்பதால் ஒவ்வொரு ஊராட்சியிலும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கும் நிலையில் அவர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். அதாவது வேலை கிடைக்காது என்ற அச்சத்தால் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் தொடர்பாக அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் உடனடியாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவதாக ஊராட்சி தலைவரும் ஊராட்சி தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல தேசிய ஊரக வேலை திட்ட தொழிலாளர்களும் அறிவித்திருக்கிறார்கள். ரைட், உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.